இந்த செல்வம் இருந்ததுனாயா ஒரே ஒரு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாளிகை கட்டி அப்பாவுக்கு ஒரு அறை, மகனுக்கு ஒரு அறை, ஆணுக்கு ஒரு அறை என்று வாழ்வதனாலே அன்பு தூளாக நொறுக்கப்பட்டு இருக்கிறது. இருக்கிறா இல்லையா? அன்பு இங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். மாட மாளிகையை வீடாக இருந்தாலும் அன்பை தேடி கொண்டிருக்கிற அந்த இடத்தை தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துருக்கிறோம். அன்பு காணாமல் போயிருக்கு. அன்பு எங்கே இருக்கிறது? அதனால முதல் பெருமான் சொன்னார், அன்பையும் கிடைத்து அருள் பேரொழியார் இன்பையும் நிறைவித்து என்னையும் உன்னையும் ஓர் உருவாக்கி சீர்முறை செய்த வல்லல் பெருமான் அருட்பெரு ஜோதி பெருமான். என்னையும் உங்களையும் சீர்முறை செய்தவர் யார்? எதனாலே சீர்முறை செய்தார்? அன்பை விளைவித்தார். அதுக்குள்ளே அருள் பேரொழியை தந்தார். அதனால் உனக்கு இன்பம் கிடைத்தது, பேரின்பம் கிடைத்தது, பெருவாழ்வு கிடைத்தது என்ற அருமையான சத்திய வழியை காட்டினார்கள். அப்படித்தான் உன்னை படைத்திருக்கிறேன், அப்படித்தான் உங்களை படைத்திருக்கிறேன், அப்படித்தான் நானும் படைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றார். என்னையும் உன்னையும் சொல்றார். பாத்தீங்களா? எவ்வளவு மாதிரி பேசல என்ன வரிகளை அதெல்லாம். அப்ப எல்லா வரிகளுமே வல்லல் பெருமான் கொடுக்கிற எல்லா வரிகளும் சாதாரண வரிகள் இல்லை, மக்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வரிகள். படிச்சு பார்க்கணும். அப்ப இறைவனை நாம தேடி தேடி பார்க்கணும். உருவத்தில் தேட முடியாத இறைவன் அதான் சொல்லுவாங்க, உருவத்தில் தேட முடியாத இறைவன், அருவத்தில் தேட முடியாத இறைவனை, அருவுருவத்தில் தேட முடியாத இறைவனை, உருவமில்லாத வெளியிலே ஒளியிலே இறைவனை தேட முடியும். இறைவனை வெளியிலேயும் ஒளியிலேயும் இறைவனை தேட முடியும் என்ற அருமையான அற்புதமான வரிகளை எல்லாம் 6000 பாடல்களை வல்லல் பெருமான் தந்திருக்கிறார். தென்னத்தமிழ் கோமான் யாருங்களே உள்ளொளி ஓங்கி உயிரோடு விளங்கின வெள்ளொளி காட்டிய மெய்யொருள் கடல் யாருங்க அவரே? வல்லல் பெருமான். உள்ளொளி ஓங்கியும் உயிரோடையும் விளங்கியும் வெள்ளொளி காட்டிய யாரு? அருட்பெரு தென்னத்தமிழ் கோமான் வல்லல் பெருமான். தூய தமிழ் சொல்லெடுத்து உயிரில் நேயமுறை சொல்லி வைத்த 6000 பாடல்கள். அருட்பா தேன், அருட்பா அமுதம், அருட்பா தேன், அருட்பா அமுதம் என்று அருமையான வரிகளை நமக்கு தந்திருக்கிறார். அமுதம் அமுதம் எங்க பாத்தீங்கன்னா அமுதத்தை நாம இங்க கேட்டுக்கிறோம். அமுதம் பாக்கடலும் கடலுக்கு பார்த்தோம். அங்க இருக்கிற அமுதத்தை இருக்கிறது பட்ட கஷ்டம், பட்ட பாடல், எத்தனை மாற்றங்கள் சமயங்கள் எப்படியெல்லாம் எடுத்து சொல்லுகிறது. அந்த அமுதம் இருந்தா கூட அதுக்கு முன்னே ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை கூட கொடுக்கிறதுக்கு அந்த விஷயத்தை சாப்பிட்டு தான் அமுதம் சொல்லி சிவபெருமான் தன் நெஞ்சிலே தொண்டிகளை வாங்கி வைத்துக் கொண்டார் என்ற சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சிருக்கு. எவ்வளவு பெரிய அப்படியா? அப்ப அமுதம் பார்க்கடலில் கிடக்கிறது, யாரும் பார்க்க முடியாது, எடுக்க முடியாது என்ற அப்பேற்பட்ட அமுதத்தை வல்லல் பெருமான் திருவருட்பா அதன் மூலமாக அமுதமாக்கி தந்திருக்கிறார், கையிலே கொடுத்திருக்கிறார். அது ஏன் அன்பெனும் பிடியில் அகப்படும் அறையே அன்பெனும் குடிர்புகும் அன்பெனும் கரத்தவர் அமுது. அமுதுதான் அன்பெனும் எந்த அமுதே? அன்பு தூய அன்பு. தூய அன்பு யாரிடம் இருக்கிறதோ அந்த அமுதம், அதுதான் அமுதம். அந்த அமுதம் இது உனக்கானது மட்டுமில்லை, மற்ற உயிர்களுக்கானது அமுதம் சொல்றாங்க. அமுதம் மொத்தம் சாப்பிட முடியுமா? எல்லாருக்கும் கொடுக்கப்படணும். ஒரு பிரசாதம் கோயிலிருந்து கிடைக்கிறது சொன்னாங்க. பிரசாதம் ஒருவருக்கானது அல்ல, ஒருவர் கையா நீ கொண்டு வரும்போது அது சாதமாக இருக்கும் போது அது உன்னுடையது. ஆனா கோயிலில் இருந்து வந்த பிறகு அது பிரசாரம், அது உன்னுடையது அல்ல, எல்லோருக்குமானது, இறைவனுக்கான. இந்த பொருள் இவையெல்லாம் அருளுக்கானது என்பதை வல்லல் பெருமான் சொன்னார். இது உனக்கானதல்ல. உன்னை நேசிக்கும் போது இந்த வாழ்க்கை ருசியாக
ஆனால் அடுத்தவர்களை நேசிக்கும் பொழுது